நம்ம மதுரையில் ஸ்ரீ சௌந்தரிய நாயகி அம்பிகை சமேத ஸ்ரீ ஆத்மலிங்கேஸ்வரர் திருக்கோவில் தாங்க பார்க்க போயிருந்தோம். நாங்கள் போனது சிவராத்திரி அன்னைக்கு தான். அங்கே விடிய விடிய சிறப்பான பூஜைகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. மேலும் இங்கே வருடாந்திர சிறப்பு நிகழ்ச்சிகளானது வந்து சிவராத்திரி, அதே மாதிரி அம்பாளுக்கு நவராத்திரி, இது போக வாராகி அம்பாள் இருக்கனால ஆடி மாதம் நடக்கக்கூடிய நவராத்திரியானதும், தைப்பூசம், கந்தசஷ்டி உற்சவமானது சூரசம்ஹாரத்தோட ரொம்ப விசேஷமாக நடக்கும். அதே மாதிரி 9 நாளுமே அம்பாளுக்கு வந்து நவராத்திரி கால டைங்களில் விசேஷமாக நடக்கும். அதே மாதிரி இந்த சிவராத்திரியானது ரொம்ப 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 இங்கே அற்புதமாக 4 கால பூஜைகளோட விசேஷமான உற்சவங்களும் நடக்கும். அதே மாதிரி காலபைரவருக்கு ஒவ்வொரு மாதம் தேய்பிரை அஷ்டமியும், அதே மாதிரி வாராகி அம்பாளுக்கு வளர்பிறை தேய்பிரையும், தர்மசாஸ்தான்னு சொல்லக்கூடிய ஐயப்ப சுவாமிக்கு வந்து மாதம் தோறும் தமிழ் மாதத்தில் முதல் நாள் வந்து ஐயப்ப சுவாமிக்கு விசேஷமாக அபிஷேகமானது நடக்கும். அதே மாதிரி ஆஞ்சநேயர் சுவாமிக்கு வந்து மூல நட்சத்திரத்தில் விசேஷமாக அபிஷேகம் நடக்கும். அற்புதமான ஒரு சிவாலயம் இது. இங்கே ரொம்ப வந்தாலே மன சாந்தியும் மன அமைதியும் கிடைக்கும். அதனாலேயே இங்கே பக்தர்களுடைய எண்ணிக்கையானது அதிகமாக வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா ஒரு மன திருப்தி கிடைக்கும். இன்னொன்று லிங்கங்கள்லேயே இது வந்து ஆத்மலிங்கம், ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு லிங்கம்.